ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசினுடைய பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து விண்ணப்பிக்க அறிவுறுத்தியிருக்காங்க. அது தொடர்பான செய்தியை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. பாவேந்தர் பாரதிதாசன் விருதுக்கு வந்து தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் இளம் எழுத்தாளர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து 22/4/2025 அன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவிப்பின்படி தமிழ் மொழிக்கு பாவேந்தர் திராவிட இயக்கத்தின் புரட்சி கவிஞர், தமிழகத்தின் மறுமலர்ச்சி கவிஞர் அவர்களை போற்றும் வகையில் தமிழ் மொழியில் சிறந்து விளங்கும் 35 வயதிற்கு மேல் 40 வயதிற்கு உட்பட்ட ஆண் மற்றும் பெண் இளம் எழுத்தாளர், கவிஞர் என இருவர் தேர்வு செய்யப்பட்டு பாரதிதாசன் இளம் படைப்பாளர் விருது வழங்கி விருது தொகை தலா 1 லட்சம் ரூபா பாராட்டு சான்றிதழ் வந்து வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. ஆண் மற்றும் பெண் இளம் எழுத்தாளர், கவிஞர் பெருமக்கள் வந்து www.tamilvalarchithurai.tn.government.in அது அந்த வெப்சைட்லேயே அப்ளை பண்ணலாம். அதே போல் awards.tn.government.in இந்த இணையதள வழியாகவும் வந்து இந்த விண்ணப்பங்களை வந்து பதிவிறக்கம் செய்து தமிழ் வளர்ச்சி இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000 இந்த முகவரிக்கு அஞ்சல் வாயிலாகவோ நேரிலோ வந்து 23/5/2025 நாளுக்குள்ள விண்ணப்பங்களை வந்து அனுப்பி வைக்க கேட்டுக்கொள்ளப்படுறாங்க. தக்க ஆவணங்களோடு விண்ணப்பங்கள் அமைதல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் குறிப்பிட்ட அந்த நாளுக்குள்ளே வந்து நீங்கள் விண்ணப்பங்களை வந்து அனுப்பி வைக்கணும். அப்போது தான் வந்து அந்த விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளம் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் வந்து இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. நன்றி.